கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்களின் மோட்ச பயணத்தில் இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு உண்மையின் விசாரணையும் மரணமும். உண்மையும் கிறிஸ்தியானும் நன்மையை வெறுப்பவன் என்னும் நியாயாதிபதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. மாயாபுரி சந்தையின் வியாபாரத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்றும், வியாபார பொருட்களை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் என்றும், நகரத்தில் இவர்கள் நிமித்தமாக குழப்பம் ஏற்பட்டு மக்களில் சிலர் இவர்கள் பக்கமாக திரும்பிவிட்டார்கள் என்றும், அரசின் கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. குற்றங்களின் பட்டியல் வாசித்து முடிக்கப்பட்டவுடன் உண்மை அதற்கு பதில் சொல்ல துவங்கினான். எல்லாவற்றுக்கும் உன்னதமானவருக்கும் விரோதமாக செயல்படுபவர்களையே நான் எதிர்த்தேன். இந்த பட்டியலில் சொல்லப்பட்ட குற்றங்கள் எதையும் நாங்கள் செய்யவில்லை. எங்களை துன்பப்படுத்திய போது நாங்கள் பொறுமையோடு சகித்தோம். சிலர் எங்கள் மீது பரிவு காட்டினர். அது அவர்களுக்கு நன்மையை தவிர தீமை அல்ல. உங்கள் அதிபதியான பெயல்செபூல் என்பவன் ஆண்டவருக்கு விரோதியானவன். எனவே நாங்கள் அவனையும் அவன் சகாக்களையும் வெறுத்து ஒதுக்குகிறோம் என்று கணீர் என்ற குரலில் சாட்சி பகிர்ந்தான். உண்மை. இதை கேட்ட நன்மையை வெறுப்பவன் என்ற நியாயாதிபதி கடும் கோபம் கொண்டான். யாரெங்கே இந்த அற்ப பதர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும் சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்று உக்கிரத்துடன் கத்தினான். அப்பொழுது பொறாமை, சடங்காச்சாரன், பலிகாரன் என்ற மூவரும் சாட்சி கூற முன்வந்தார்கள். முதலாவது பொறாமை என்பவன் வந்து சத்திய பிரமாணம் செய்து சாட்சி சொன்னான். நீதிபதி அவர்களே, இவனுக்கு பெயர்தான் உண்மையே தவிர இவன் செய்வதெல்லாம் உண்மைக்கு விரோதமானவையாகும். மாயாபுரி சந்தையின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிறிஸ்தவ போதனைகளுக்கு முரணானவை என்றும், நாம் அனைவரும் குற்றவாளிகள் என்றும், நமது தேசத்தின் மேன்மையான சட்டங்களை தவறானவை என்றும், நமது தேசத்திற்கு விரோதமாக பேசினான். இவனது குற்றங்களை எடுத்து கூறுவதென்றால் இன்னும் எவ்வளவோ கூறலாம். இவனை மரண தண்டனைக்குள்ளாக்கும் வகையில் இன்னும் எவ்வளவோ குற்றங்கள் உள்ளன என்றான். பின்னர் சடங்காச்சாரன் முன்னே வரும்படி அழைக்கப்பட்டான். இதோ கூண்டினில் நிற்கும் கைதியை நன்றாய் பார்த்துக்கொள். இவனுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை இப்போது நீ கூறலாம் என்று ஆணையிட்டான் நன்மையை வெறுப்பவன். சடங்காச்சாரன் சொன்னான், ஐயா, நாம் செய்வதெல்லாம் பயனற்ற வழிபாடு என்றும், நாம் பாவத்தோடு வாழ்வதால் நாம் அனைவருமே அழிந்து போவோம் என்றும் இவன் சொன்னான். அடுத்ததாக பலிகாரன் சாட்சி சொல்ல வந்தான். நியாயாதிபதி அவர்களே, கூடியிருக்கும் பிரபுக்களே, இதோ இந்த கூண்டில் நிற்கும் இவனை நான் பல காலமாய் அறிவேன். நாம் வாய்விட்டு பேச தயங்கும் காரியங்களை இவன் துணிவோடு பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். மக்கள் அனைவரும் மனம் திரும்பினால் இந்த மாயாபுரியில் உள்ள லோப பிரபு, இச்சை அரசன், காம பிரபு அனைவரையும் ஓட ஓட விரட்டிவிடலாம் என்று பேசினான். மாயாபுரியின் கனவான்களை அனைவரையும் கண்டபடி பேசி அவமானப்படுத்தியிருக்கிறான் என்று கூறினான் பலிகாரன். சாட்சிகளின் உரை முடிவடைந்தவுடன் நியாயாதிபதி உண்மையை நோக்கி கோபத்தோடு திரும்பினான். அடே அற்ப பதரே, தேச துரோகியே, உன்னை இப்போதே கொன்றுவிடலாம். ஆனாலும் நீ பதில்வாதம் புரிய உனக்கு வாய்ப்பு தருகிறேன். உன் கடைசி வாதம் என்ன? உண்மை பேசத் துவங்கினான். பொறாமை என்பவன் சொன்னதற்கு நான் பதில் கூறுகிறேன். ஆண்டவர் வேதத்தில் கூறியுள்ள வசனங்களுக்கு எதிரான எந்த ஒரு கட்டளையோ, சட்டமோ, பழக்க வழக்கமோ, போதனையோ கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது என்று நான் கூறினேன். இதில் என்ன தவறு? அடுத்ததாக சடங்காச்சாரன் சொன்ன குற்றச்சாட்டுக்கு வருகிறேன். மாயாபுரி மனிதர்கள் எல்லாம் பாவத்தை வாழ்ந்து கொண்டே கிறிஸ்தவ சடங்குகளை கைகொள்வதால் என்ன பயன்? சடங்குகளை செய்து கொண்டே தீமையான வாழ்க்கை வாழ்வதால் நித்திய ஜீவனை அடைய முடியாது என்றுதான் கூறினேன். அது உண்மைதானே? பலிகாரன் சொன்னது போல இந்த மாயாபுரியில் இருக்கின்ற ஆசைகளும் இச்சைகளும் நிறைந்த தலைவர்கள் எல்லோருமே நரகத்தில் இருக்க வேண்டியவர்கள் என்றும் கூறினேன். இதுவும் உண்மை. இவற்றில் எதுவுமே தவறானவை அல்ல. கடவுள்தாமே தமது கிருபையால் என்னை காப்பாராக என்று கூறி நிறுத்தினான். உண்மை. அப்போது நியாயாதிபதி அங்கு அமர்ந்திருந்த நகரத்து கனவான்களை, ஜூரிகளை பார்த்து, ஐயா, இவனுக்கு மரண தண்டனை விதிப்பதா அல்லது விடுதலை செய்வதா என்பதை பற்றிய உங்கள் தீர்மானத்தை சொல்லுங்கள் என கேட்டார். உடனே அங்கிருந்த கபோதன், நலமற்றவன், குரோதன், காமுகன், நெறியற்றவன், குறும்பன், பெருமை, விரோதன், பொய்யன், நிஷ்டூரன், பகைஞன், தீரா விரோதன் ஆகிய 12 பேரும் வெளியே சென்று தனியாக ஆலோசனை செய்தார்கள். சற்று நேரம் கழித்து மீண்டும் உள்ளே வந்து தங்கள் கருத்துக்களை சொன்னார்கள். எல்லா ஜூரிகளும் உண்மைக்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்றே கூறினார்கள். அதன் அடிப்படையில் உண்மைக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவனை வெளியே இழுத்து வந்து அடித்தார்கள், தலையில் குட்டினார்கள், இப்படி சித்திரவதை செய்து கல்லெறிந்தார்கள். உண்மை மயக்கமுற்று கீழே விழுந்தான். இவ்வாறாக அவனை சித்திரவதை செய்த பின்பு அவனை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து சுற்றிலும் நெருப்பு மூட்டி உயிரோடு அவனை கொளுத்தினார்கள். இவ்வாறு உண்மை இரத்த சாட்சியாய் மரித்தான். கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த கூட்டத்தின் பின்னே ஓர் அற்புதமான காட்சியை நான் என் கனவிலே கண்டேன். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ஓர் ரதம் அங்கே நின்று கொண்டிருந்தது. உண்மைக்காக பரலோக அதிபதி அனுப்பியிருந்த ரதம் அது. உலக ஓட்டத்தை உண்மை நிறைவு செய்த மறுவினாடி அந்த ரதத்தில் ஏறி மேகங்களின் ஊடாக பறந்து பரலோக வாசலை நோக்கி செல்வதை நான் என் கனவில் கண்டேன். எங்கும் எக்கால சத்தம் துணித்தது. நம் முன்னோர் பலர்
பலர் அக்கறை மீதே நமக்காகவே காத்திருக்க, விண்ணில் ஜீவ நதிக்கரை ஓரம் வேகம் நானும் சேர்ந்து கொள்வேன். எந்தன் வாஞ்சை உயர் சியோன், என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். இன்னும் மோட்ச பயணத்தில் நாங்கள் இருந்திருக்கிறது போல நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.